வீடு என்பது ஜஸ்ட்டு ஃபைனான்ஸ் இல்லை, வீடு என்பது ஒரு தேவை. அதனால் அங்கே வந்து லாப நஷ்ட கணக்கு பெருசாக பார்க்காம வீடை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது வேஸ்ட்டு. அதை வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. நான் வெளியூர் போயிட்டேன், இந்த வீடு என்ன பண்ணுறது, இந்த வீடை வாடகை விட்டு அங்கே வாடகை கொடுங்க. ஆக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னால் திருப்பி கட்டாதீங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இப்போ நியூ ரெஜிம் அந்த மாதிரி ஓல்டு ரெஜிமே இல்லாமல் போனாலும் போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அதனால இருக்கிற வரைக்கும் அவைல் பண்ணுங்க அந்த பெனிஃபிட்ஸை. வந்து அத்தியாவசியத்தை முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீடு யோசிங்க அப்படின்னு. அது தவிர உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க பாருங்கள். நீங்கள் வந்து நான் இன்னும் 10,000 இருப்பேன், 20,000 இருப்பேன், சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுங்கள். 2வது சம்பாத்தியம் 3வது சம்பாத்தியத்தை பண்ணலாம். இது வந்து ரிசர்வ் வங்கி சாதாரண மக்களோட தொடர்பு இல்லாத ஒரு நிறுவனம்ங்கிறது இதுலேருந்து தெரியுது. பைத்தியக்காரங்க மாதிரி இப்படி வந்து பில்லை கொண்டா அதை கொண்டான்லாம் கேட்டு தேவையில்லாத குழப்பங்களையும் அதிர்ச்சியும் உண்டாக்குறாங்க. இருக்கிற லோன்லேயே வந்து ஹோம் லோன் தான் ரொம்ப பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற எல்லா லோனையும் விட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு தான் கம்மி. வீடுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அந்த வீட்டினுடைய பத்திரத்தை அடமானம் எழுதி பேங்க் வாங்கிக்குது. 100 ரூபா பொறுமானம் உள்ள ஒரு வீட்டுக்கு 80 ரூபா தான் கடன் கொடுக்குறாங்க. ஆனால் 100 ரூபா அடமான பொருளை வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த கடனை அவன் கட்டலைன்னா கூட அந்த வீடை விற்று அவங்க காசு எடுத்துக்குவாங்க. 2 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிறானுங்க. ஒன்று வட்டி, இன்னொன்று காலம். வட்டி வந்து நீங்கள் மாதம் 1000 ரூபா கட்டணும்னா 10 மாதம் கட்டினீங்கன்னா 10,000 தான் கட்டுவீங்க. 100 மாதம் கட்டினா 1 லட்ச ரூபா கட்டுவீங்க. அப்போது மாதம் கட்டுற தொகை என்பது 1000 இருந்தாலுமே காலம் நீட்டிச்சுன்னா கட்டுற தொகை அதிகமாகிடுது. சார், கோல்டுக்கு இப்போ வேல்யூ வந்து அதிகம், அது ஃபியூச்சரில் வந்து நமக்கு நிறைய வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் சில்வர் நீங்கள் நிறையா வாங்கி வச்சோம், அதோட வேல்யூ அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே கோல்டு ப்ளஸ் சில்வர் ரெண்டுமே ஒன்றா தான் கப்பிள்டாக பார்ப்பாங்க. பட் கோவிடுக்கு அப்புறம் கோல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு. இப்போ உலகத்தில் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடுன்னு பெரிய உலகம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ கோல்டு வாங்குறாங்களே எல்லாரும், இந்த கோல்டு வாங்குறவங்க நகை போட்டுக்கிறதுக்காக வாங்குறாங்க. கோல்டு விலையை இருந்து தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் வாங்குறாங்க. இன்னும் ஏறும் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வாங்குறாங்க. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் யோகி. சார், ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசர், அதெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளராக உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் சார். உங்களுடைய இட்லியாக இருங்கள்ல நான் கற்றுக்கிட்டு சில விஷயங்களை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ஏதோ வாழ்க்கை அப்படி போகுதுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சார். இன்னைக்கு நம்ம வந்து ஃபினான்சியல் பற்றி பேச போகிறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹோம் லோனு வீட்டில் வந்து நம்ம வந்து பார்ட்டாக இருக்கிற நம்ம ஹோம் லோன் பற்றி பேசுறது, திடீர்னு நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, எது சார் கரெக்டான ஒன்றா இருக்கும்? காசு இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக கட்டினது பெட்டரா, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல பாதி பாதி நான் கட்டிக்கிறேன் அப்படின்றது பெட்டராக இருக்குமா சார்? எந்த லோனாக இருக்கட்டும். இப்போது இது வந்து போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து கட்டாமல் தொடர்ந்து திருப்பி கட்டாமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஹோம் லோனுக்கு வந்து பல அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஓல்டு ரெஜிமில் மட்டும் கண்டினியூ ஆகுது, நியூ ரெஜிமில் இல்லை. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுற போது 2-3 ஆண்டுகளாக இப்போ வந்து நியூ ரெஜிம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ரெஜிம் படி நீங்கள் சில குறிப்பிட்ட சேமிப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமான வரி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு திட்டம் மாற்றி நீங்கள் எந்த விலக்குமே கேட்க வேண்டாம். அப்படி கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் பண்ணுற குறைஞ்சபட்ச சம்பளத்தையே உயர்த்திடுறோம். இப்போ கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா நீங்கள் எந்த வரியும் கட்ட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி நான் எல்ஐசி போட்டேன், நான் வந்து வீடு கட்டினேன், லோனு, இது எதுவுமே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ வந்து 2 சாராராக பிரிஞ்சிருக்காங்க. யார் வந்து நியூ ரெஜிமில் இருக்காங்களோ அவங்களுக்கான இம்பேக்ட் வேறு ஹோம் லோன். ஓல்டு ரெஜிமில் இருக்கவங்களுக்கான இம்பேக்ட்டு அட்வான்டேஜ். அவங்க வந்து கண்டிப்பாக திருப்பி கட்ட வேண்டாம், அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா 80C செக்ஷனுக்கு கீழே அவங்க கட்டுற மாதம் கட்டுற இஎம்ஐலேருந்து வர்ற பிரின்சிபல் போர்ஷனுக்கு டேக்ஸ் ரிலீஃப் இருக்குது. அது தவிர அவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு பெரிய அந்த இன்ட்ரெஸ்ட் மொத்தத்துக்கும் வருமான வரி விலக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம். நான் இப்போ போகிற பல நிறுவனங்களில் யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறது வந்து, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. ஒரு வீடுங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் ஆங்கிள் மட்டும் கிடையாது, சோஷியல் ஆங்கிளும் அதுக்கு இருக்குது. அப்படின்னா இப்போ நான் சமீபத்தில் ஒருத்தரை சந்தித்ததை கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவர் ஒரு பிரபலமானவர்,
நிறைய மேடையில் பேசுகிறாரு, நல்ல வருமானம் பார்க்குறாரு அவருக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கார். அவர் ஏன் வாடகை வீட்டில் இருக்கார்? அவருக்கு வசதி இல்லையான்னா, வசதி இருந்தது. அவர் ஒரு நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்தபோது ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாம். அப்போ கொஞ்சம் பேங்க்கில் வட்டி விகிதங்கள்லாம் கூட இருந்ததுனால யாரோ அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பணத்தை அப்படியே பேங்க்கில் போட்டால் உனக்கு வர்ற வட்டியிலேருந்து வாடகை பாதி கட்டினா போதும், ஏன் மிச்சம் உனக்கு மிச்சம், எதுக்கு என் வீடை வாங்கிட்டு இருக்கேன்னாங்க. அந்த அட்வைஸை கேட்டு அவர் பேங்க்கில் போட்டார். அது வந்து காலப்போக்கில் மாறி இப்போ என்னென்னா அவருக்கு வந்து அதுலேருந்து வட்டி வருமானம் வர்றது, வட்டி மாறிக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ கூட குறைச்சிருக்காங்க 1%, 6% தான் அவருக்கு வருது. அது 25,000 தான் வருது. ஆனால் அவருடைய வாடகை இப்போ 35,000 ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் 15,000க்கு வாடகைக்கு இருந்தார். அப்போ அவருக்கு வந்த பணம் பெரிய பணம் மிச்சம் இருந்தது. இப்போ காலப்போக்கில் மாறி போய் வட்டி குறையுது, மாதம் மாதம் வர்ற வட்டி. அசல் தேஞ்சு போச்சு, அசலுக்கு மதிப்பு இருக்காது இல்லை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். வட்டி தேஞ்சு போச்சு, ஆனால் வாடகை ஏறிக்கிட்டே போகுது. அப்போ அவருக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? அவர் வந்து ஒன்று சின்ன வீட்டுக்கு போகணும், குறைந்த அளவு ஏரியா இருக்க வீட்டுக்கு போகணும். அவருக்கு வயதாகிடுச்சு, இப்போ அதை குறைச்சிக்கணும். அல்லது அவர் என்ன பண்ணணும், கூடுதலாக உழைச்சி சம்பாரித்து இந்த 10,000 அவர் மாதம் மாதம் சம்பாரித்து கட்டணும். அல்லது அவர் நகருக்கு வெளியில் போயிடணும். அப்போ தான் இந்த வாடகைக்கு இருக்கலாம். இன்னும் போக போக இந்த கேப் அதிகமாகிட்டே போகுது. அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் அவருக்கு கொடுக்க வேண்டிய வாடகையும் அதிகமாக போகுது. இதே ஒரு சொந்த வீடு வச்சுருந்தாருன்னா, அந்த வீடு அவருக்கு வந்து செலவே வந்து எப்போயாவது வரி கட்டணும், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு வந்து வாடகை விட்டால் கூட கிடைக்கும். சொந்தமாக இருந்தால் அவருக்கு வாடகையை ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால் ஒரு வயதாகும் என்பதை மக்கள் நினைக்கிறதில்ல. அதற்கப்புறம் உலகம் ரொம்ப பெருசாக மாறி இருக்கும். இப்போ வர்ற மாற்றங்கள் வந்து ஒரு பேசிக்காகவே விஷயங்கள் மாறுது. அந்த மாதிரி இருக்கிற பொழுது உணவு, உடை, உரைகளுங்கிறோம். உணவை எப்படியோ மேனேஜ் பண்ணுவோம், கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்லாம். ஹெல்ப் பண்ண ட்ரஸ்டெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே தங்குவீங்க? நீங்களோ, உங்கள் மனைவியோ, உங்கள் குழந்தைகளோ, உங்கள் பெற்றோரையோ நீங்கள் தங்க வைக்க உங்களுக்கு என்று ஒரு வீடு ஒன்று வேண்டும். உங்களுக்கு பெற்றோர்களுடைய வீடு ஊரில் இருக்குது, நீங்கள் ஒரே பிள்ளை, நோ ப்ராப்ளம், சரி உங்களுக்கு அந்த வீடு வந்துடும்னு வச்சுக்கலாம். உங்கள் சகோதரர்லாம் இருந்தாங்கன்னா யாருக்கு போகும்னு சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கென்று ஒரு இடம், ஒரு சிங்கிள் பெட்ரூமாவது லைஃப்பில் உடம்பு சரியில்லாத போது பலவிதமான வியாதிகள் வருது. பல சமயங்களில் மற்றொரு வீட்டில் இருக்கவே விட மாட்டாங்க. ஸ்மெல் அடிக்குது, இவரை தூக்குங்க, இவரை எதுக்கு டாக்டர் பார்க்க வராரு. பல பெரியவர்கள் இறந்தால் அவங்க பாடியை கொண்டு வர்றது கூட வாடகை வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க, அங்கேயே வச்சு தூக்கி பொடியாம்பாங்க. வீடு என்பது ஜஸ்ட்டு ஃபைனான்ஸ் இல்லை, வீடு என்பது ஒரு தேவை. அதனால் அங்கே வந்து லாப நஷ்ட கணக்கு பெருசாக பார்க்காம, இது தவிர இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற போது இஎம்ஐக்குள்ளே போயிட்டீங்கன்னா வீட்டுக்காக நீங்கள் கட்டுற பணம் உங்களுடைய தகுதி, உங்களுடைய கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்க போகுது. ஆனால் போக போக சம்பளம் இன்க்ரீஸ் ஆக கட்டுற அதே அளவில் இருக்கிற இஎம்ஐ என்னுடைய இம்பேக்ட் ஆன் சேலரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அது உங்களுக்கு ஒரு பேர்டனாக தெரியாது. அதனால தான் திருப்பி கட்டுற அளவுக்குலாம் சில கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க. அப்போது சாதாரணமாக ஒரு அசட்டை, லைஃப்னோட முக்கியமான தேவையை நம்ம வந்து முடிச்சு போட்டு ஒதுக்கி வச்சிடறோம். அது நமக்கு பர்மனெண்ட்டாக தங்கிடுது. அது தவிர அந்த அசட்டோட விலை ஏறுது. முதலையெல்லாம் என்ன விலை, இப்போ என்ன விலை. அப்புறம் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அது வந்து ரெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. வாடகையே கொடுக்காம ஒரு சொத்து மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு கட்டாய சேமிப்புக்குள்ளார போயிடுறோம். இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். அது ஒரு சோஷியல் நீடை மீட் பண்ணிக்கிறோம். அதனால் வீடு என்பது ஒரு 2வது வீடு வேஸ்ட்டு. வீடை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது வேஸ்ட்டு. அதை வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. விலையேறுவதற்காக எல்லா இடத்துலையும் வாங்குவோங்கிறதும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. சாதாரண சம்பளக்காரர்கள் நமக்கு வந்து குடியிருக்க ஒரு வீடு வேணுங்கிறத ஆரம்பத்துலேயே நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டோம்னா, நம்ம கெப்பாசிட்டிக்குள்ளே இருந்து வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருந்து ரெண்ட்டுங்கிற தொந்தரவு இல்லாமல், நான் வெளியூர் போயிட்டேன், இந்த வீடு என்ன பண்ணுறது, இந்த வீடை வாடகைக்கு விட்டு அங்கே வாடகை கொடுங்க, அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தானே. ஆக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டாம்னு நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னால் திருப்பி கட்டாதீங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இப்போ நியூ ரெஜிம் அந்த மாதிரி ஓல்டு ரெஜிமே இல்லாமல் போனாலும் போய்டும் கொஞ்ச நாள் கழிச்சு. அதனால் இருக்கிற வரைக்கும் அவைல் பண்ணுங்க அந்த பெனிஃபிட்ஸை. ஓகே சார். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது, சாக்காகவும் இருக்குது. ஏன்னா 2 கைண்ட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எப்படியாவது கடனை வாங்கியாவது ஒரு வீடை கட்டியிருப்பா, இஎம்ஐயில் வந்து நீ ஒரு 20,000 சம்பளம் ஆகுறனா குறைஞ்சது 15,000மே வந்து அப்படி அந்த மாதிரி போகுது. அது வருஷ கணக்கில் நம்ம வாழ்க்கை எப்படியே போயிருமா, நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ என்ன பண்ணுறது. இல்லை 20,000க்கு 15,000 இஎம்ஐ கட்ட சொல்லலை நான். அப்படி சொன்னீங்கன்னா கேட்குறவங்க பயந்துருவாங்க. நான் 20,000 இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 5,000 7,000க்கு தான் இஎம்ஐயில் இருக்கணும். இப்போ இருக்க நிறைய பேர் அதான சார் பண்ணுறாங்க.
ஒரு வீடு வாங்கிட்டோம்னா ஓகே இருக்கிற காசுலாம் போதும். சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவீங்க? அது ஒரு பேசிக் ஆமாம். விஷயங்கள் அது ரொம்ப இதாகுது. ஏன்னா 2 டைப் ஆஃப் அது எப்படி சார் அது? இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய 20,000 இருக்கிற போது இருக்கு. நீங்கள் வந்து வீடுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம். 20,000 இருக்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணணும். நீங்கள் அதை ஒரு எஸ்ஐபி போட்டோ, ஒரு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டோ, ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோ போட்டு ஒரு 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் அதை சேமித்து ம். அப்புறம் ஒரு இடத்த வாங்கி போடலாம். வீடு அளவுக்கு இடம் இருக்காது. ம். அந்த இடம் கொஞ்சம் விலை ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹோம் லோனுக்கு போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு மினிமம் லெவலுக்கு, நான் வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் 10,000 சம்பளத்தில் ஒரு வீடை வாங்குன்ட்டு நம்ம சொல்ல, முதல்ல எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் வந்து ஒரு லைஃபுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் வீடு மூணாவதாக தான் வரும். முதல்ல லைஃப் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் தான். ஓகே. வந்து அத்தியாவசியத்தை முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடு மத்தத ஆமாம். யோசிங்க அப்படின்னு. அது தவிர உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க பாருங்கள். நீங்கள் வந்து நான் இன்னும் 10,000 இருப்பேன், 20,000 இருப்பேன், நான் வீடு வாங்கணும், நான் வந்து பைக் வாங்கணும், எல்லாம் வாங்கினா எதை சம்பாதிங்க. சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுங்கள், பெட்டர் ஜாப்ஸுக்கு மாறுங்க, பெட்டர் ஸ்கில்லை மூலமாக அடிஷ்னல் செகண்ட் டேப் தேர்ட் டேப்னு இருக்குது. ரெண்டாவது சம்பாத்தியம் மூணாவது சம்பாத்தியத்தை பண்ணலாம். ரெப்போ ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ அதிகமாக பேசிட்டு இருக்காங்க சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது சார்? ரிப்போ ரேட் தான் நம்ம நாட்டில் வந்து காஸ்ட் ஆஃப் மணியை டிசைட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு 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 காரினுடைய விலையோ, அல்லது ஒரு வீட்டினுடைய விலையோ, அல்லது ஒரு நம்ம பயன்படுத்துகிற எந்த பொருளினுடைய விலையுமோ இதனால் அஃபெக்ட் ஆகுது. ஓகே. இப்போது சமீபத்தில் வந்து 6 ஜூன் ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு இருக்குது. அதில் வந்து கவர்னர் ஒரு மெம்பர் தான், அவர் மட்டுமே முடிவு பண்ணலை. ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவர் கூட இன்னும் சில பேர் எல்லாம் சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணுவாங்க. நாட்டில் வந்து பணவீக்கம் என்ன லெவலில் இருக்குது, விலைவாசி அதிகமாக உயர்ந்துட்டுருக்கா, கம்மியாக உயர்ந்துட்டுருக்கா, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கா, தொழில் செய்கிறவங்களுக்கு போதிய அளவுக்கு கடன் கிடைக்குதா, அவங்களால சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வட்டி வீதம் இருக்கான்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு வட்டி வீதத்தை அதிகரிக்கலாம், கூட்டலாம்னு முடிவு பண்ணுவாங்க. பேங்க்ஸுக்கெல்லாம் அவங்க தான் கடன் கொடுக்குறாங்க, அல்லது பேங்க்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிது. ரிசர்வ் வங்கியிலேருந்து வாங்குகிற பணத்துக்கு அவங்க தான் வட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சார்ஜ் பண்ணுற வட்டியை ரிப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போ ரேட்டை வந்து இப்போது 1% குறைச்சிருக்காங்க சமீபத்தில் 3 தவணைகளில். முதல் தவணையாக 0.25%, அடுத்த 3 மாதங்களில் இன்னொரு 0.25%, இப்போ ஜூன் 6 நடந்த மீட்டிங்கில் இன்னொரு 0.5%ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்குள்ளார நம்ம நாட்டில் 1% இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. அப்படின்னா இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கவங்கெல்லாம் போய் பேங்க்லலாம் நம்ம இஎம்ஐ கட்டுறோன்னா நமக்கு ஃபிக்ஸட் ரேட்னு ஒன்று இருக்குது, வேரியபிள் ரேட்னு இருக்குது, ஃப்ளெக்சிபிள்னு இருக்குது, ஃப்ளோட்டிங் ரேட். கடன் வாங்குற போதே கேட்பாங்க, நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் கடனை கட்ட போகிறீங்களா வட்டியை, அல்லது ஃப்ளோட்டிங் ரேட்டில் வச்சுக்கலாமான்னு. ஆனால் பெரும்பாலான கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களுமே இப்போது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ அடிக்கடி வட்டி வீதங்கள் ஒன்று உயர்ந்துகிட்டே போகுது, இல்லை இறங்கிட்டே வருது, இந்த 2 சைக்கிளும். ஃப்ளோட்டிங் ரேட்டுனா ரிசர்வ் வங்கி இப்போ நான் சொன்ன ரிப்போ ரேட்டை மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கின கடனுக்கு வட்டியை மாற்றுவாங்க. அப்படின்னா இப்போ ரிசர்வ் வங்கி 1% குறைச்சிருக்கு, 0.5% குறைச்சிருக்குன்னா நம்ம வாங்கின வீட்டு கடன் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம், வண்டி கடன் 5-10 லட்சம், அல்லது நகைக்கடன், எதுவுலேயும் நமக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அதுலேருந்து குறைக்கணும். அதை ரிசர்வ் வங்கி கண்காணிக்கும். அப்படி பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் வாங்கினவங்களாம் மாதம் 2,000-3,000 மிச்சம் ஆகுது இந்த வட்டி குறைப்பினால் மட்டுமே. அவங்க இஎம்ஐ குறையுது, அவங்க கட்டுற இஎம்ஐ. இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி ரிப்போ ரேட்டு குறைவாக தான் இருக்கும், திரும்ப அது உயர்றதுக்கு முன்னாடி. அது வரைக்கும் அவங்களுக்கு அது லாபம். அதே மாதிரி யாரெல்லாம் இப்போ புதுசாக போய் பேங்க்லேயோ வேறு எங்கேயோ டெபாசிட் பண்ணுறாங்களோ பணத்தை, அவங்களுக்கும் வட்டி குறையும். ஸோ வருமானமும் அதுலேருந்து வருமானம் எதிர்பார்க்குறவங்களுக்கும் குறையும், அதன் மூலமாக செலவு செய்கிறவங்களுக்கும் குறையும். ஸோ அந்த தான் ரிப்போ ரேட்டு. அந்த ரிப்போ ரேட்டை ரிசர்வ் வங்கி முடிவு பண்ணது, மானிட்டரி பாலிசி கமிட்டி. அது இப்போ சமீபத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு குறைவாகவே இருக்குங்கிறது தான் பெருவான எதிர்பார்ப்பாக இருக்குது. அதில் நம்ம எந்த கேட்டகரி நம்ம இருக்கோம், நம்மளோட பெனிஃபிட்டை பொறுத்து. ஆமாம். ஆனால் மெயினாக வந்து இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, நீங்கள் தங்க நகை வந்து அடமானம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பில் வேணும் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து நடுத்தர குடும்பங்கள் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த தங்கத்தை சேர்த்து வச்சுருவாங்க, பல வருஷமாக வச்சிருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் பில்லு தான் வேணும், பில்லு இருந்தால் தான் அடமானம் அப்போனா அது வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ ஏதோ சில மாறுதல்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் மேடம் கூட சில சஜஷன்ஸை சொல்லியிருக்காங்க பண்ணணும்னு சொல்லி. அது வந்து டிராஃப்ட்டுன்னா வந்து
முன் வரைவு. அதை வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களாம் கருத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் யோசிக்கிறோன்னு சொல்லி பொதுவெளியில் கொடுத்துருக்காங்க. இப்போ பலரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக முதல்வர் கூட அதை பற்றி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. நிர்மலா சீதாராமன் மேடமும் ரிசர்வ் வங்கிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, 2 லட்சத்துக்கு கீழே இருக்க கடனுக்கு இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி நடைமுறைப்படுத்துறதை உடனே படுத்தாதீங்க, தள்ளி வைங்க, 2026 வரைக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் கூட ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதையும் பார்க்கணும். இப்போது இது வந்து ரிசர்வ் வங்கி சாதாரண மக்களோட தொடர்பு இல்லாத ஒரு நிறுவனம்ங்கிறது இதுலேருந்து தெரியுது. பைத்தியக்காரங்க மாதிரி இப்படி வந்து பில்லை கொண்டா அதை கொண்டான்லாம் கேட்டு தேவையில்லாத குழப்பங்களையும் அதிர்ச்சியும் உண்டாக்குறாங்க. ஏதோ ஒரு இடங்களில் யாரோ இந்த மாதிரி சிஸ்டமை தவறாக பயன்படுத்துறது நடக்கத்தான் செய்யுது, அது எல்லாருக்குமே தெரியும். சாதாரண மக்களுக்காக கொண்டு வர எல்லா திட்டத்தையுமே அந்தந்த ஊரில் இருக்கிற முதலைகள் தான் அதை பயன்படுத்திக்குவாங்க. வங்கியாளர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களே கொண்டு வந்து நிறைய நகையை வச்சு 10 பேர் பேரில் வச்ச மாதிரி வச்சு அந்த குறைஞ்ச வட்டியில் எடுத்துக்கிறாங்க. அந்த லீக்கேஜ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து எதையோ மலையை கிள்ளி எலியை பிடிச்சானோ இல்லை வந்து எதையோ பண்ணுறதுக்காக வைக்க போகிற கொளுத்தி விட்டாம்பாங்க. அந்த மாதிரி நீ வந்து அந்த தவறு தான், அதை தடுக்கத்தான் வேணும். அதுக்காக நீ எல்லா மக்களையும் இதெல்லாம் கொண்டாங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப முட்டாள்தனமான தவறான நடவடிக்கை ரிசர்வ் வங்கி. இதை தம்ப்நெயிலா போட்டுறாதீங்க. ஓகே. இருக்கிற லோன்லேயே வந்து ஹோம் லோன் தான் ரொம்ப பெனிஃபிட்னு சொல்கிறாங்க சார். எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம், ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ மற்ற எல்லா லோனையும் விட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு தான் கம்மி. அப்படியா? இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை விட கம்மி வந்து அக்ரிகல்ச்சர் லோன். இப்போது கைட்லைன்ஸ் இருக்குது, எந்தெந்த லோனுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு. வந்து ஒரு நேஷன் பில்டிங் அப்படிங்கிறதோ ஒரு மக்களுடைய வெல்ஃபேர் அப்படிங்கிறதோ அவங்க எல்லாருக்குமான வீடு தான். அதனால தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 4-5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்லாம் கொடுத்து இன்னும் 2% 3%லாம் முதல் முறையாக ஒரு வீடு இருந்தால், குடும்பத்தில் யார் பேர்லேயும் இல்லாமல் இருந்தால், அந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்டேஜ் கொடுத்தாங்க. அதனால் மக்கள் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த லோனுக்கான கைட்லைன்ஸ், ரிசர்வ் வங்கியினுடைய கைட்லைன்ஸு அது கம்மியாக இருக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கான ஜுவல் லோனுக்கு கம்மியாக இருக்கணும்னு கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபார்ம் லோனுக்கே கம்மியாக இருக்கணும். இத்தனை மொத்த கொடுக்குற லோனில் இத்தனை சதவீத லோன் வந்து அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்புறம் தான் அதுக்கப்புறம் பர்சனல் லோனு காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு லோனுங்கிற போது அதை கொடுக்குறவங்களும் சொந்த பணத்தை கொடுக்கல, அவங்களும் பல பேர்கிட்ட பணத்தை வாங்கி தான் கொடுக்குறாங்க, அது பேங்க்கோ வேறு யாருமோ. அப்படிங்கிற போது அந்த பணம் திரும்பி வந்தால் தான் கொடுத்தவங்களுக்கு நஷ்டம் இருக்காது. அவங்களுக்கு வட்டிங்கிறது வருமானம், அவங்க முதலே போயிடும்ல. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, சில பெரிய லோன்லாம் வாங்கிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறோம். நான் அப்படிலாம் போகலங்கன்னு சொல்கிறாரு. இப்போது அவர் வீடியோலாம் வந்துட்டுருக்கு. இப்போது அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லாஸஸ் வந்ததுன்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லி அது ரொம்ப பெரிய சிரமமாயிடுது, அவங்களுக்கு முதலே போயிடுது. அதனால ரிஸ்க்குன்னு பார்க்குறாங்க. யாருக்கு கடன் கொடுத்தால் ரிஸ்க் இல்லை, எப்படி கடன் கொடுத்தா ரிஸ்க் இல்லை. இப்போ ரிஸ்க்கு குறைவாக இருக்கிற கடன்களுக்கு வட்டியை குறைவாக வைப்பாங்க, ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிற கடனுக்கு வட்டி அதிகமாக வைப்பாங்க. இப்போ பர்சனல் லோன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து எந்த அடமானமும் கேட்குறதில்ல, ஒருத்தருடைய சம்பளத்தை நம்பி கொடுத்துட்றாங்க. அவருக்கு வேலை போயிடுச்சுன்னா இவங்களால் அந்த கடனை வசூல் பண்ண முடியாது, அப்படின்னா அந்த கடன் ரிஸ்க்கான கடன். ஆனால் ஒருத்தர் வீடுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அந்த வீட்டினுடைய பத்திரத்தை அடமானம் எழுதி பேங்க் வாங்கிக்குது. அப்படின்னா இவங்க கொடுத்த பணமே 80% தான். 100 ரூபா பொறுமானம் உள்ள ஒரு வீட்டுக்கு 80 ரூபா தான் கடன் கொடுக்குறாங்க. ஆனால் 100 ரூபா அடமான பொருளை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரிஸ்க் இல்லை. அந்த கடனை அவன் கட்டலைன்னா கூட அந்த வீடை விற்று அவங்க காசு எடுத்துக்குவாங்க, மொத்தமும் கிடையாது. அதனால ரிஸ்க்கு ப்ரீமியம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இந்த வெளியில் இருக்க பாவம் நடமாத கடைக்காரங்களுக்கெல்லாம் யாரோ கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனை வந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் நின்று வசூல் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு ஆள். இந்த அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு தாங்க நாளைக்கு தரேன் டெய்லின்னு. அந்த கடன்லாம் என்ன ஹை ரிஸ்க்கு. அந்த அம்மாவே ஊர் மாறி போயிட்டாலோ அந்த இடத்த விட்டு மாறி போயிட்டாலோ அல்ல, அதுக்கிட்டேருந்து இவங்களால் வசூல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு சின்ன கூடை இருக்கும், கொஞ்சம் பூ இருக்கும், அவங்க வீடு குடிசை இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவன் கடன் கொடுக்குறான். அவன் செய்கிறது தப்பு, அவன் வாங்குகிற வட்டி ரொம்ப அதிகம். ஆனால் அவனுடைய ரிஸ்க் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க அதை. அப்போது ஒரு 10 பேருக்கு கொடுத்தா 8 பேர்கிட்ட வசூல் பண்ணிவிடுவான். 2 பேரும் அவனால் முடியாதுங்கிற போது அந்த 2 பேர் கொடுக்க வேண்டிய அசலையும் மிச்சம் 8 பேரும் சேர்ந்து தான் வட்டியில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ரிஸ்க் ப்ரீமியம். அதனால தங்கம் அடமானம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு சேஃபு, வீடு அடமானம் வச்சா சேஃபு, இடத்த அடமானம் வச்சா சேஃபு. இதெல்லாம் செக்யூரிட்டி பேஸ்டு லோன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது.
அப்படி இருக்கிறதுக்கு வட்டி கம்மி, அப்படி இல்லாததுக்கு வட்டி அதிகம். பிஸ்னஸ் லோன்லேயும் அசெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிற போது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி குறைச்சி. ஓகே சார். சார் இந்த ஹோம் லோன்ல வந்து மெயினா இப்போ நம்ம ஒரு 1 இயர் 2 இயர் நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னா அந்த டியூரேஷன் ஆஃப் லோன்ல ஏதாவது ஒரு 1 மந்த் நம்ம குறைக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த ஹோம் லோன் டென்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? இருக்குது. அதாவது நீங்கள் முதல்ல கேட்டீங்க ரிப்போ ரேட்டு கேட்டிங்கல்ல, நான் கூட சொன்னேன் வந்து ஒரு 3000 4000 எல்லாம் கூட சில பேருக்கு இந்த வட்டி குறைப்பால் நல்லா இருக்குது. ம், ம், ம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் பணத்தை திருப்பி கட்டிடுறது பெட்டராக ஹோம் லோன்லாம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஏன் அந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து ஒரு லோன் வாங்கிட்டோம் இஎம்ஐ கட்டுறோம்னா, அந்த லோனுக்கு கட்டுற இஎம்ஐயில் ஆரம்ப மாதங்களில் நாம் கட்டுகிற மொத்த பணத்திற்கான வட்டி அதிகம். இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு 10,000 இஎம்ஐ கட்டுறாருன்னா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அவர் அந்த முதல் மாதம் 10,000 கட்டினாருன்னா அவர் கட்டுற 10,000 9,000 அந்த மொத்த கடனுக்கான வட்டிக்கு போயிடும். ஓகே. 1000 தான் அவருடைய லோன். லோனில் குறையும். 2வது மாதம் 8,000 உதாரணத்துக்கு புரியறதுக்காக ம். 8,950 தான் வட்டிக்கு போகும். 100 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய்க்கு பதிலாக 1,050 அசலுக்கு போகுங்கிற மாதிரி இப்படியே மாறிக்கிட்டே வந்து கடைசி மாதம் நீங்கள் 60வது மாதமோ 120வது மாதமோ கட்டுற போது வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கட்டுற அசல் அந்த தொகைக்குள்ளார பெருசாக இருக்கும். ஏன்னா நிலுவையில் இருக்கிற அசலுக்கு தான் நம்ம வட்டி கட்டுறோம். ம், ம். இப்போ முதல் மாதம் கட்டுற போது மொத்த கடனுமே நிலுவையில் இருக்குது. ஓகே. அதுக்கான மொத்த கடனுக்கான வட்டியை கட்டுறோம். ம். அதை எடுத்துக்கிறான் அவன். ம், ம், ம். 2வது மாதம் கட்டுற போது கொஞ்சோண்டு முதல் இதில் அசலை கட்டிட்டோம்ல, அந்த அசலுக்கு மட்டும்தான் வட்டி குறையும். ம். 3வது மாதம் இன்னும் கொஞ்சம் அசலுக்கு குறையும். இப்படியே அசல் குறையிற வேகம் கம்மியாக இருக்கும், வட்டி குறையிற வேகம் அதே அளவுக்கு இருக்கும். அதனால நாம் இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கட்டினோம்னா அது வட்டிக்கு கட்டலை, அசலை தான் திருப்பி கட்டுறோம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அசலை நம்ம திருப்பி கட்டிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுடைய வட்டி வந்து அது 2 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிறானுங்க. ஒன்று வட்டி, இன்னொன்று காலம். ம். நீங்கள் வந்து இப்போ வட்டி வந்து நீங்கள் மாதம் 1000 கட்டணும்னா 10 மாதம் கட்டினீங்கன்னா 10,000 தான் கட்டுவீங்க. 100 மாதம் கட்டினா 1,00,000 கட்டுவீங்க. அப்போது மாதம் கட்டுற தொகை என்பது 1000 இருந்தாலுமே காலம் நீட்டிச்சுதுன்னா கட்டுற தொகை அதிகமாகிடுது. ஆமா. அதனால நீங்கள் முன்னாடியே கொண்டு போய் அசலை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கிறீங்க, உங்களுடைய பேர்டனை குறைச்சிக்கிறீங்க. அதனால காலம் குறைஞ்சிரும். ஓகே. இது 3 ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. சார் கோல்டுக்கு இப்போ வேல்யூ வந்து அதிகம். அது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு நிறைய வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல சில்வர் நீங்க நிறைய வாங்கி வச்சுக்கோ, அதோட வேல்யூ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது நிறைய இடங்கள்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க, நிறைய பைக் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன இடங்கள்ல யூஸ் பண்றாங்க. அதனால யூசேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார். உண்மையா சார்? அது எது ரேரோ அது விலை ஏறும். ஆமா. அகெயின்ஸ்ட் டிமாண்டு எதுக்கு வந்து சப்ளை கம்மியாக இருக்கோ அது விலை ஏறும். ம், ம், ம். எப்பயுமே கோல்டு ப்ளஸ் சில்வர் ரெண்டுமே ஒன்றா தான் கப்புள்டாக பார்ப்பாங்க. ஓகே. அது ரெண்டுக்கும் உள்ள விலை வித்தியாசம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிலே இருக்கும். ம், ம், ம். அந்த மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சில்வர் கேட்சப் பண்ணோம். பட் கோவிடுக்கு அப்புறம் கோல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு. சில்வரால் கேட்சப் பண்ண முடியல. ஓகே. இப்போ உலகத்தில் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடுன்னு பெரிய உலகம் இருக்குது. ம், ம். இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ கோல்டு வாங்குறாங்களே எல்லாரும், இந்த கோல்டு வாங்குறவங்க நகை போட்டுக்கிறதுக்காக வாங்குறாங்க, இல்ல. ஃபோனில் யூஸ் பண்ணுற யூஸுக்காக வாங்குறாங்க கிடையாது. கோல்டு விலை ஏறுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லோரும் வாங்குறாங்க, இன்னும் ஏறுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாம் வாங்குறாங்க. கோல்டை வச்சு ட்ரேடு மட்டும் பண்ணாமல் சில்வரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே, அதையே மிஸ் பண்ணுவானே, இதை வந்து கொஞ்சம் கிளப்பி விட்டால் நல்லா இதுவும் ஓடுமேன்னு சொல்லி இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸு, ட்ரேடர்ஸு, இன்வெஸ்டர்ஸ் இப்போ கோல்டு ETF மாதிரி சில்வர் ETF வந்துடும் பாருங்கள். அப்படின்னா புதுசாக ஆளுங்க வந்துடுவாங்க. அதனால் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதிகமாக இருக்கும், அதனால இது போகுமான்னா அதுக்குண்டான சில்வர் கிடைச்சிரும். சில்வர் ஒன்றும் லிமிட்டடாக இல்லை. ஆனால் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மைண்டு ட்ரேடு இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு தேவையே கிடையாது. கிரிப்டோ கரன்சி ஓரளவுக்கு தான் சிலது இண்டஸ்ட்ரியல் யூஸு, அதை பண்ணுறாங்கல்ல. மக்களுக்கு ஏதோ ஒன்று விலையேறுன்னு சொல்லி விற்கணும், விலையேறுன்னு சொல்லி வாங்கணும், விலை ஏறிடுச்சுன்னு காமிச்சு விற்கணும், ஆகா நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு வாங்கணும். இப்படியே இதை சுற்றி பெரிய ட்ரேடை உருவாக்கிடுவாங்க. சில்வருக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன். அப்ளை ஆன்லைன்.